அனைவருக்கும் வணக்கம். ஓகேங்க, பாரு கம்மு யாராருக்கு பிடிக்குமோ அவங்க மட்டும் இந்த வீடியோ பாருங்கள். பாரு கம்மு பிடிக்காதீங்க, பார்க்கவே வேண்டாம். ஏன்னா இந்த வீடியோ ஃபுல்லு பாரு கம்மு பற்றி தான் பேச போகிறேன். பாரு கம்மு கண்டிப்பாக மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்க. அது எப்போ என்ன அப்படின்னு அவங்களே டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. என்ன அப்படின்னா பார்த்திங்கன்னா நமக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ வெளியில் ரொம்ப நாள் வீடியோ போடவே இல்லை. ரெட் கார்டு வாங்கிட்டு பாரு கம்மு வெளியில் வந்த பிறகு ரொம்ப நாள் அவங்க 2 பேருமே வெளியில் வீடியோ போடல. அது போடக்கூடாதுன்னு ரூல்ஸாக என்னென்னு தெரியல. அந்த சமயத்தில் எல்லாத்துக்கும் ஒரு பதட்டம் இருந்துச்சு. திரும்ப 2 பேரும் ஒன்று சேர்ந்தால் பரவாயில்ல, சேர்ந்துக்குவாங்களா என்ன அப்படின்னு ஒரு பதட்டத்தோடு இருந்தோம். மறுபடியும் லாஸ்ட்டாக கிராண்ட் ஃபினாலில் 2 பேரும் ஒன்றா பேசியிருப்பாங்க. பாரு ஸ்டேஜுக்கு வரும்போது கம்முவோட மூஞ்சியில் அவ்வளோ பட்டர்ஃப்ளை பறந்துச்சு, அவ்வளோ சந்தோஷம். ஸோ இதுவே தெரியுது 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க அப்படின்னு. இப்போ எனக்கு ஒரே டவுட்டு. ஆக்சுவலி பிக் பாஸ்குள்ளே இருக்கும்போது எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா, கம்முக்கிட்ட நீ தனியாக விளையாண்டுன்னு ஜெயிச்சிருக்கலாம், நீ இப்படி ஆனதுக்கு காரணமே பாரு தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லைங்க. கம்மு ஸ்டார்டிங்கில் அவருக்கு ஜஸ்ட் எப்படி கன்வே பண்ணுறன்னு தெரியாது, அவர் டக்குன்னு புரிஞ்சிக்க மாட்டார். ஸோ அது எல்லாமே பாரு தான் கற்றுக் கொடுத்தது. எப்படி பேசணும் எல்லாமே பார்த்தீங்கன்னா பாரு மூலிமா தான் கம்முவே வெளியில் தெரிஞ்சார். இதுதான் உண்மை. கம்மு பார்த்திங்கன்னா ஆக்சுவலி நிறைய ஸ்டேட்டஸ் பாரு கம்மு இருக்கிற மாதிரி ஒரு அழகான பாட்டுக்கெல்லாம் ஸ்டேட்டஸ் வச்சுருப்பாங்க. பார்க்குறக்கே 2 பேர்த்தோட பேர் அவ்வளோ அழகாக இருக்கும், க்யூட்டாக இருக்கும். பாரு கம்மு பேர் அவ்வளோ அழகாக இருக்கும். 2 பேர்த்தோட பேர் எல்லாத்துக்கும் அப்படி அமையாது. நம்ம பிக் பாஸ் 1லேருந்து இப்போ வரலாம் பார்த்துட்டு வரோம். இந்த பேர் பார்க்குறதுக்கு க்யூட்டாக இருக்கும். அந்த நீங்கள் பாரு கம்மு பேர்னு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போய் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் 2 பேர்த்தோட பேர். ஸோ இடையில கம்மு இடையில கோவப்பட்டு பாருவோட சண்டை போட்டாங்க. பாருவை அப்போ கூட பாரு பார்த்தீங்கன்னா கம்மு விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு தான் நினச்சாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கார்ட் டாஸ்க்லோட பார்த்தீங்கன்னா கடைசியில் பார்த்தீங்கன்னா கம்மு இப்போ பாரு மேல் ரொம்ப வன்மத்தை காமிச்சார். கம்மு திடீர்னு அப்படி காமிச்சார். அந்த சமயத்தில் பாருக்கு என்ன பண்ணுறன்னு தெரியல. ஸோ சாண்டாட்ட போய் பேசியிருப்பாங்க. கம்மு இப்படி பண்ணுறான் அப்படி பண்ணுறதெல்லாம் பேசியிருப்பாங்க. ஏதோ கோவத்தில் பேசிட்டாங்க. கார்ட் டாஸ்க் நடக்கும்போது சாண்ட்ரா சொல்லிட்டா திரும்ப கம்மு நம்மக்கிட்ட பேசாமல் போயிடுவானோ அப்படின்னு பயத்தில், முக்கால்வாசி அந்த பயம்தான் பாருக்கு. கார்ட் டாஸ்க் நடக்கும்போது எல்லாம் ஒரே காரில் உட்காந்துருக்கணும். ஸோ சாண்டா எது சொல்லிடுவாங்களோ, திரும்ப கம்மு நம்மளோட சண்டை போட்டு பேசாமல் போயிடுவாங்களோ அப்படின்னு பயத்தில் தான் பாரு மோஸ்ட்லி சாண்ட்ராவை தள்ளி விட்டதுக்கு மெயின் இதுதான் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ தள்ளி விட்டது தப்பு தான், இருந்தாலும் அவங்க அவ்வளோ பயம். ஸோ அவங்க அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலில் பாரு கம்மு லவ் பண்ணுறாங்க. அது ஒரு ட்ரூ லவ் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஸோ கண்டிப்பாக ட்ரூ லவ் மேரேஜில் தான் முடியும். கூடிய சீக்கிரத்தில் அவங்க சொல்லுவாங்க கண்டிப்பாக. கம்மும் நல்ல பையன்தான், இருந்தாலும் அப்பப்போ ஒரு டக்குன்னு கோவம் வந்துடுது. அவர் என்ன பண்ணுறாருன்னு அவருக்கே தெரியாமல் ஒரு பாரு பற்றி முழுசாக புரிஞ்சுக்காமல் சண்டை போட்டார். வெளியில் வந்த பிறகு தெரிஞ்சிருக்கும் கம்மு மேலே உண்மையாக பாசமாக இருக்கிறது அரோராவா இல்லை பாருவா அப்படின்னு. ஸோ வெளியில் வந்த பிறகு அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பார் பாரு தான் உண்மையாக கம்முக்கிட்ட பாசமாக இருந்திருக்கிறாங்க அப்படின்னு. ஸோ உங்களுக்கு பாரு கம்மு பேர் பிடிக்கும் அப்படின்னா பாரு கம்முன்னு சொல்லி ஹார்ட் கொடுங்க. அப்புறம் என்ன உங்களுடைய கருத்து என்னென்ன மறக்காமல் பதிவிடுங்க. தென் பார்த்திங்கன்னா இன்னொன்று பார்த்திங்கன்னா திவ்யா டைட்டில் வின்னர் ஆனதுக்கு ஆக்சுவலி பிஆர் டீம்லாம் சேர்ந்து விஜய் டிவிக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நியூஸ் வெளியில் வந்திருக்குது. அதனால தான் வினோத்தை பணப்பெட்டி எடுக்க வச்சுருக்காங்க. திவ்யா டைட்டில் வின்னர் ஆகும்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு நல்ல அமௌண்ட் விஜய் டிவி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் வினோத்தை எப்படின்னு வெளியில் வர வைக்கணும், கானா வினோத் அப்படின்னு சொல்லிட்டு அவரையே பணப்பெட்டி எடுக்க வச்சுருக்காங்க பிக் பாஸ் டீம். இப்படின்னு ஒரு நியூஸ் வந்திருக்கு. இது பொய்யா உண்மையான்னு தெரியல. சரிங்க. ஸோ நீங்களாக இப்போது பிக் பாஸ் 9 தமிழில் யார் வின்னராக இருக்கணும், யார் ரன்னராக இருக்கணும், யாராக டாப் 5ல் வந்திருக்கணும், உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தென் இனி பிக் பாஸ் பற்றி வீடியோ அவ்வளோதாங்க. ஏன்னா பிக் பாஸே முடிஞ்சிருச்சு. நம்ம அதை பற்றி இனிமேல் பேச போகிறதில்ல. அடுத்து நம்ம எதை பற்றி பேசலாம்,
ஏதாச்சும் கல்வி பற்றி பேசலாமா, இல்லை எந்த டாபிக் பற்றி பேசலாம் அப்படிங்கிறத கூட கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. நன்றி, வணக்கம்.